அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றோம். இந்திய துணைக்கண்டத்தில் இஸ்லாமிய மக்கள் இன்று பிரச்சனைக்குரியவர்களாக்கிவிட்டனர். இஸ்லாமிய மக்களை இன்று பிரச்சனைக்குரியவர்களாக்கிவிட்டனர். இஸ்லாம் மறுமலர்ச்சி பெற்று 1400 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும். ஆனால் இந்தியாவில் இஸ்லாம் என்பது வேரூன்றி சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த வேரூன்றும் தன்மை ஆரம்பமாகிவிட்டது. ஐரோப்பா கண்டத்துக்கு முன்பே ஆசியா கண்டத்தில் வேரூன்றிய இஸ்லாம் இந்திய மக்களின் இதயத்தைத்தான் முதலில் தொட்டதென்றால் யாரும் மறுக்க முடியாது. இன்று உலகின் 3வது முஸ்லிம்கள் அதிகம் வாழும் நாடாகிவிட்டது. ஐரோப்பிய கிறிஸ்துவ யூதர்கள் எப்படி இஸ்லாமியத்தின் மீது துஷ்பிரயோகமான பிரச்சாரங்களை துவங்கினார்களோ அதே போல இந்தியாவிலும் இப்பொழுது RSS என்ற அந்நிய சக்திகள் தங்களது துவேஷங்களை துவங்கிவிட்டன. பல கலவரங்களை தூண்டிவிட்ட வண்ணம் உள்ளன. இஸ்லாத்தில் குறை காண முடியாத மக்கள் சில முஸ்லிம்களின் குறைகளையே சுட்டிக்காட்டி மத துவேஷத்தை தூண்டிவிட்டு வருகின்றனர். அதற்கு இந்து என்ற ஒரு வார்த்தையை புதிதாக அறிமுகம் செய்யலாயினர். மதங்களுக்குள் அவைகளின் கொள்கை கோட்பாடுகளுக்குள் ஒரு போட்டி என்று வைத்தால் நிச்சயம் இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் தான் உலகமெங்கும் வெற்றி பெற்று வந்திருக்கின்றன. வெற்றி இந்தியாவிலும் பெறும் என உணர்ந்த சதிகாரர்கள், சூதுகாரர்கள் தங்களுடைய தாழ்வு மனப்பான்மையை மறைப்பதற்காக தரங்கட்ட சில செயல்களை செய்யலாயினர். இனக்கலவரத்தை தூண்டி அதன் மூலம் இஸ்லாத்தையே அழிக்க எண்ணி திட்டமிட்டு நாச வேலைகளில் இறங்கியுள்ளனர். அதன் விளைவாய் இந்தியாவில் மகாராஷ்டிர மாநிலத்தில் பம்பாயில், பிவந்தியிலும், உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மீரட், லக்னோ, டில்லி, பூனா, சென்னையில் உள்ள புளியாந்தோப்பு, மண்டைக்காடு இப்படி எண்ணில் அடங்காத பல இடங்களில் பல முஸ்லிம்களின் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் உயிர் எழுதப்பட்டது இந்த மத வெறியர்களால். இந்து மதவாதிகளின் தூண்டுதலினால் ஏற்பட்ட இக்கலவரங்களுக்கு காரணம் அவர்களது இந்து மத கோட்பாடுகளில் அவர்களது இந்து மக்களே கேலிக்குரியதாக்கிவிட்டனர். ஒருபுறம் இந்து மதம் கேள்விக்குறியானது, மறுபுறம் இஸ்லாத்தின் வளர்ச்சி. இவை இரண்டையும் மூடி மறைக்க விஷமிகளால் விதையிடப்பட்டதே RSS. இதன் முழு விவரத்தையும் இந்த பதிவு நாடாவில் கேட்டுவிட்டு பின்னர் இஸ்லாமும் இந்து மதமும் என்ற ஒரு ஒப்பு நோக்கு உவமைகளை கண்டறியுங்கள். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்ற பதிவு நாடாக்களை ஒவ்வொரு முஸ்லீமும் பாதுகாத்து கேட்டு உணர்ந்து தெளிவடைந்து உங்களுடைய வாரிசுகளுக்கு அவைகளை உடைமையாக கொடுப்பீர்கள். RSS காரர்களின் கைப்பாவையாகிவிட்ட இன்றைய இந்தியாவின் பிரதான தினசரிகளான ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி, தினமணி கதிர், துக்ளக், ஆனந்த விகடன், சாவி, ஜூனியர் விகடன், கல்கி, மணியனின் மாத இதழ்கள், இதயம் பேசுகிறது, மக்கள் குரல், ஆன்லுக்கர், அப்சர்வர் இப்படி எண்ணற்ற பார்ப்பன ஏடுகள் ஒருதலை பட்சமாக முஸ்லிம்களுக்கு விரோதமான செய்திகளை வெளியிட்டு இனத்துவேஷத்தை வளர்க்கின்றனர். ஒரு உதாரணம் கேளுங்கள். மத சார்பற்ற இந்தியாவில் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா என்ற விழா சோவியத் யூனியனில் இன்று நடைபெற்று வருகிறது. ரஷ்யாவிலே அதை துவங்கும் பொழுது பிராமண கலாச்சார முறைப்படி பூரண கும்ப மரியாதையுடன் கோபர் சேவை ரஷ்ய நாட்டு அதிபரை வரவேற்று திருமதி MS சுப்புலட்சுமி என்ற பிராமண அம்மையர் சுப்பிரவாதம் பாடினார். இதோ தினமலர் அந்த செய்தியை பிரமிதத்துடன் போட்டிருப்பதை பாருங்கள். தினமலர் இதுவும் ஒரு பிராமண ஏடு. அதன் தேதி சனிக்கிழமை ஜூலை 4, 1987 ஆண்டு. ரஷ்ய மண்ணிலே வேத ஒளி முழக்கங்கள். ரஷ்ய மண்ணில் புனித வேத ஒளி முழக்கங்கள் முதல் பக்கத்தில். மாஸ்கோ ஜூலை 3. பகுத்தறிவு பூத்து குலுங்கும் பொது உடைமை பூங்காவான ரஷ்யாவில் முதன்முறையாக வேத மந்திரங்களும் தேவ கானங்களும் இன்று ஒலித்தன. ரஷ்ய மக்களின் செவிகளில் சிவபெருமானின், ராமபிரானின் அருள்கோரும் மந்திரங்கள் தேனென பாய்ந்தது. புதுமையாக இருந்தது. ரஷ்ய மண்ணில் இன்று இந்திய கலை விழா கோலகலமாக துவங்கியது. நாதஸ்வர இசையுடன் தொடங்கிய விழாவில் இசைக்குயில் MS சுப்புலட்சுமி இசைமடை பொழிந்தாள். சிவபெருமான் பற்றி சங்கராச்சாரியார் இயற்றிய பாடலை MS மெய்சிலிருக்க பாடினார். சிவபெருமான் பற்றி காஞ்சி சங்கராச்சாரியார் இயற்றிய பாடலை MS சுப்புலட்சுமி மெய்சிலிருக்க பாடினார். ராமபிரானை வாழ்த்தி
ஸ்ரீ தியாகராஜர் இயற்றிய கீர்த்தனைகள் இசைக்கப்பட்டன. மங்களம் பாட துவக்க விழா நிறைவு பெற்றது. கேட்டீர்களா செய்தியை? ஆக இந்தியா ஒரு தேசிய ஒருமைப்பாடான நாடு, இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு என்ற கூற்று எவ்வளவு பொய்யானது! அதை பெரிதுபடுத்தி எழுதிய பிராமண ஏடுகள் அதே நேரம் சவுதி அரேபியா இந்திய மக்களுக்கு செய்த பல கோடி உதவிகளை இருட்டடிப்பு செய்தன. ஆதாரமாக சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்ற போபாலில் யூனியன் கார்பைட் என்ற நிறுவனம், அமெரிக்க நிறுவனம், அந்த நிறுவனத்தின் ஒரு விஷவாயு கசிவால் பல கோடி மக்களில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கண் பார்வை இழந்தனர், தங்களுடைய உயிர்களையும் இழந்தனர், உடைமைகளையும் இழந்தனர். அப்பொழுது அதற்கு ஈடாக சவுதி அரேபியா ஆஸ்பத்திரி கட்ட சவுதி அரேபியா ரூபாய் 20 கோடி உதவி. மத்திய பிரதேச மாநிலமான குவாலியார் நகரில் உள்ள 600 படுக்கைகளுடன் நவீன மருத்துவமனை கட்டப்படுகிறது. ரூபாய் 50 கோடியில் கட்டப்படும் இந்த மருத்துவமனைக்கு சவுதி அரேபியா நாடு ரூபாய் 20 கோடி உதவி அளிக்க முன்வந்துள்ளது. அதாவது மருத்துவமனை கட்டுமான பணிக்கு ஆகும் செலவில் 70% சவுதி அரேபியா வழங்குகிறது. இந்த செய்தி இந்தியாவில் வெளியான செய்தி என்று எண்ணுகிறீர்களா? இல்லை. மலேசியா நாட்டு அமைச்சராக இருக்கும் டத்தோ சாமிவேல் அவர்கள் நிறுவனராக இருந்து நடத்தும் தமிழ் நேசம் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் 27ஆம் நாள் 1987ஆம் ஆண்டு பக்கம் 12 வெளியான செய்தி. ஆக முஸ்லிம்கள் செய்யும் மாபெரும் உதவிகளை இருட்டடிப்பு செய்வது, மற்றவர்கள் செய்கின்ற சிறு அனாச்சாரங்களை கூட பெரிதுபடுத்தி எழுதுவது, இதுதான் இந்த RSS காரர்கள் நம் மீது காட்டும் காழ்ப்புணர்ச்சியும் மத துவேஷத்திற்கும் ஒரு சிறு உதாரணம். ஒவ்வொரு இந்திய முஸ்லிமும் உணர வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நாம் இஸ்லாமியனாக வாழ இந்தியாவில் அனுமதிக்கப்படுகின்ற வரையில்தான் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு இந்திய முஸ்லிமும் உணர வேண்டியது இதுதான். நாம் ஒரு இஸ்லாமியனாக வாழ சம அந்தஸ்துடன் அனுமதிக்கப்படுகின்ற வரையில்தான் இந்தியாவின் ஒருமைப்பாட்டை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். நாம் RSS பிராமணர்களை விட இம்மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். நாம் இம்மண்ணின் மைந்தர்கள். மத்திய ஆசியாவிலிருந்து கைபர், போலன், கணவாய் வழியாக சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன் வந்த ஆரிய இனத்துக்கு சொந்தமே இந்துவும் அதன் வேத இதிகாச புராண அனாச்சாரங்களும். அவர்கள் அகதிகளாக, நாடோடிகளாக அந்நிய நாட்டிலிருந்து இம்மண்ணுக்கு வந்த வந்தேரிகள். ஆனால் நாமோ இம்மண்ணுக்கு சொந்தக்காரர்கள். அரபு நாட்டிலிருந்து இஸ்லாத்தை மட்டுமே இறக்குமதி செய்து கொண்டவர்கள். பிறப்பால் இந்தியர்கள், ஆனால் இந்த ஆரியர்கள் அகதிகளாய் வந்து இங்கு தங்கியவர்கள். அவர்களின் ஊடுருவல் நாடகத்தை அம்பலப்படுத்துவதற்குத்தான் ஆதாரங்களுடன் அவர்களுடைய வேடங்களை கலைப்பதற்காக அவர்கள் போட்டிருக்கின்ற அந்த சட்டைகளை தோல் உரித்து காட்டுவதற்கே இம்முயற்சி. அது இப்பொழுது தேவைதானா என்ற கேள்வி எழும். தேவை என்பதுதான் எங்களுடைய வாதம். RSS பிராமண இயக்கங்கள் இன்று இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான பதவிகளை வைத்துக் கொண்டு அவை இந்தியாவின் சிறுபான்மை இனத்தவராகிய நம் மீது திணிக்க முயலும் பொழுது அவர்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள். உதாரணமாக சுமார் 75 வயது நிரம்பிய ஷாபானு என்ற பெண்ணின் வழக்கு சுப்ரீம் கோர்ட்டிலே நடந்தது. ஜீவனாம்சம் கேட்டு தொடுத்த வழக்கு. இஸ்லாமிய சட்டம் என்று ஒன்று இந்தியாவில் அமுல்படுத்தப்பட்டிருந்தாலும் முஸ்லிம்களுக்கு என தனியார் சட்டம் இருந்தும் சுப்ரீம் கோர்ட் முஸ்லிம்களின் தனியார் சட்டத்தில் தலையிட உரிமை இருக்கிறது, அவள் ஒரு இந்திய பெண் என்று தீர்ப்பளித்தது. எந்த சுப்ரீம் கோர்ட் தெரியுமா? சுமார் 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த தமிழக சர்க்கார் இந்திய மக்கள் அனைவருக்கும் எளிய மகன் கூட, தாழ்த்தப்பட்ட மகன் கூட அர்ச்சகராகலாம் என்று, அனைவரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை அமுல்படுத்திய போது அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது சங்கராச்சாரியாரின் பிராமண கோஷ்டி. அப்பொழுது இந்த பிராமணர்கள் என்ன தீர்ப்பு சொன்னார்கள்? வேத இதிகாசங்களின்படி தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்டவர்களே, தீண்டத்தகாதவர்களே, வேதங்களில் தலையிடுகின்ற உரிமை எந்த கோர்ட்டுக்கும் கிடையாது, எந்த சட்டமன்றத்துக்கும் கிடையாது என்று தீர்ப்பு கூறிய அதே சுப்ரீம் கோர்ட் மேலும் பசுவதைக்கு தடை செய்ய கோரி, பசுவதைகள் இந்துக்களின் மனதை வேதனைப்படுத்துகிறது என்று ஒரு தலைப்பட்சமாக ஒரு சட்டத்தை இயற்றிய போது அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டிலே மனு செய்த போது மற்றவர்கள் மனம் புண்படும்படி இருக்கிறது, மாற்றுக்கத மதக்காரர்கள் இந்துக்களின் மனம் புண்படுகிறது.